கிறிஸ்துவுக்கு அன்பான காலை கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் புனித நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து சொன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா ஒரு நிகழ்ச்சி உங்களோடு கூட பகிர்ந்து சொல்லப்படும். என்ன அப்படின்னு சொன்னா, அடிக்கடி போர் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த நாட்டில் என்ன செய்யணும், பயங்கர போர், அது நிற்கவே இல்லை. அநேகர் அதில் என்ன செஞ்சுறாங்க, மரித்து போகிறாங்க. விசேஷமாக பார்த்தா குழந்தைகள், பெண்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக மரித்து எல்லாரும் என்ன செஞ்சா, பெரிய ஒரு குழி தோண்டி எல்லாரும் என்ன செஞ்சுறாங்க, உள்ளே புதைக்கிறாங்க. புதைச்சிட்டு வெளியே அதுக்கு மேலே என்ன செய்ய, சின்ன சின்ன சிலுவையை வைக்கிறாங்க. அந்த சிலுவையில் என்ன பேர், யார் பேர் என்ன தெரியும்னா குரூப்பாக போட்டு புதைச்சிருக்காங்க. ஆனால் அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, எல்லாம் அந்த சிலுவையிலலாம் ஒரு கேள்விக்குறி போட்டிருந்துச்சு, ஏன் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு அந்த போருக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா இல்லை. ஆனால் அங்கே நிகழ்ந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தை மரித்து போனது, பெண்கள் அநேகர் மரித்து போனாங்க, ஆண்கள் மரித்து போனாங்க. சில குடும்பத்தில் எல்லாருமே மரிச்சிட்டாங்க, சில குடும்பத்தில் 100 பேர் மீதமாக்கப்பட்டாங்க. இதெல்லாம் ஏன் ஏன் அப்படின்ட்டு கேள்வி வருது. அப்படி இந்த கேள்வி என்ன செய்யணும், ஜனங்கள் மிகவும் என்ன செய்கிறாங்க, வேதனையோடு கேட்குறாங்க, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. சில நேரத்தில் நம்ம கூட பார்ப்போம், சடுதியாக வருகிற புயல், இயற்கை சீற்றங்கள்னால அநேகர் என்ன செஞ்சிருவாங்க, மறைச்சு போயிடுவாங்க. இந்த மாதிரியான காரியத்துக்கெல்லாம் பார்க்கும்பொழுது தேவன் கண்டிப்பாக நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறாரா, ஏன் இவ்வளவு துன்பம், ஏன் இவ்வளவு கொடிதான வியாதிகள் அப்படிலாம் சொல்லி நமக்குள்ள ஒரு பெரிய கேள்விகள் இருக்குல்ல, ஏன் ஏன்னு. சில வேலையில் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மளே என்ன செய்வோம், நம்ம ஆலயத்துக்கு போகிற பிள்ளைகளாக இருந்துன்னு சொன்னால் நம்முடைய போதகர்கிட்ட போய் இதை கேட்போம், ஏன் ஆண்டவர் இதை இப்படி பண்ணுறாரு, ஏன் அவருக்கு மக்கள் மேலே இவ்வளவு கோபம், ஏன் காப்பாற்றலை, நிறைய கேள்விகள்லாம் வரும் எல்லாத்துக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் என்ன, ஏன் 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 சொல்லி, ஏன்னா நமக்கு அதுக்கு விடை தெரியல. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாவங்களை நிவித்து செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்று. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் ரொம்ப அன்பானவர். அப்படிதான் நம்ம என்ன செய்கிறோம், எல்லாருக்கும் பிரசங்கிக்கிறோம், அதுதான் உண்மையும் கூட, சரிங்களா? அதனால தான் அவர் தன் சொந்த குமாரனையும் நம்மை மீட்டு கொள்ளும்படியாக அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது, அது ஏன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னு சொன்னால், அது ஆண்டவர் நமக்கு தருகிற துன்பங்கள் இல்லை. அது யார் தருகிறா, சாத்தானுடைய குணாதிசயங்களை கொண்டிருக்கிற மக்களால் தான் என்ன அதுக்கு போர் மூழ்கிறது, அல்லது வியாதிகளுக்கான காரியங்கள் நடைபெறுகிறது. எல்லாம் யாரால தான், மனுஷனால. மனுஷன் பாவத்தின் நிமித்தமாக என்ன செய்யறான், சாத்தானின் பிடியில் இருக்கிறதுனால சாத்தானின் அழிப்பதற்கான குணாதிசயங்களை கொண்டிருக்க அவன் தீய சக்தியாக என்ன செய்யறான், மனுஷனுக்கு விரோதமாக மனுஷனை எழுப்பி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறது. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு, சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஏன், திருப்பி ஒரு கேள்வி வருதா, ஏன் ஆண்டவர் இதை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், நான் அவருக்கு பிரியமாக தானே நடந்தேன் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கும் ஒரு அர்த்தம் காரியம் இருக்குது. என்னது, நம்ம இன்னும் விசுவாசத்தில் பலப்படணும். இன்னும் விசுவாசத்தில் நம்ம பலப்பட்டு சாத்தானே என்ன செய்யணுமா, எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படிக்கு ஆண்டவர் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆனால் நம்ம பிரச்சனைகளை அவர் என்ன சொல்கிறாரு, உங்களை தீங்கினால நான் சோதிக்கிற கர்த்தர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் வாக்கு மாறாதவர். அவர் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார், நம்மை தீங்கினால நம்மை சோதிக்க மாட்டாங்க. ஆனால் சாத்தான் அல்லது தீய குணம் கொண்ட மனிதர்கள் தான் என்ன செய்வாங்க, நம்மை என்ன செய்வாங்க, பிரச்சனைக்குள்ளாக மாட்டி விடுறதோ, காரியங்கள் நமக்கு எதிராக இருந்து நாம் ஆண்டவர் என்ன செய்யணும், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணுன்றதுக்காக தான் என்ன செய்யும், சாத்தான் அநேக காரியங்களை முயற்சி எடுப்பான். அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பார்த்து ஏமாறுந்து அல்லது சோர்ந்து பின்வாங்கி போய்விடாது. அப்படிக்கு தேவன் என்னோட கூட இருக்கிறார். அவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. அந்த கவலையெல்லாம் நீக்குவதற்கு வல்லவர் அவர் ஒருவர். அவர்கிட்ட நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் நம்முடைய காரியங்களை விசாரித்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து நமக்கு சமாதானத்தை அவர் கட்டளையிட காத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம்.
கிருபையும் இரக்கம் தயவும் கொண்ட பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களை விசாரிக்கிறோம். ஆனபடியால் எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றும் இவருடைய ஜெபத்துல மூலத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த செய்தி கேட்டிருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை விசாரிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய குறைகள், அவருடைய தேவைகள், அவருடைய கவலைகள் எல்லாவற்றும் இடத்துல ஒப்பு கொடுப்பாங்கன்னு சொன்னா ஆண்டவரே அவர்களுக்கு நீர் தயவாய் இறங்கி கிருபையாய் இறங்கி அவருடைய வேண்டுதலுக்கு நீர் செவி கொடுத்து ஆண்டவரே அவளுக்கு பதில் அளிக்க வேண்டுமாய் கெஞ்சி மாண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை பாராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள தேசத்தில் எங்கள் பெயர்களில் பதிவு செய்து வருகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு பாவத்திற்கு தண்டிப்பீர்கள், ஆனால் நாங்கள் எப்போதும் மாண்டு போயிருப்போம் கர்த்தாவே. உடைய நீதியின் வலகரத்தினால் எங்களை நீர் தாங்கி எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஒவ்வொரு நாளும் நீர் ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கீங்களா, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய நடைகள் எல்லாவற்றையும் குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாயிருங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.